ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், என் பேர் அபிஷேக். நீங்கள் பார்த்துட்டு தமிழ் குருஜி சேனல். இந்த சேனல் பிடிச்சிச்சுன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற பார்த்தீங்கன்னா, என்னோட சப்ஸ்கிரைபர் கேட்டிருந்தாங்க, ப்ராஃபிட் லாஸ் அப்படின்னு ஒரு டாப்பிக்கில் பேசிக்ஸ்லேருந்து போக முடியுமான்னு கேட்டிருந்தாங்க. அதுலேருந்து கொஷின் எடுத்து சால்வ் பண்ணுங்கன்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ அவங்களுக்காக இந்த வீடியோ. ஸோ ப்ராஃபிட் லாஸ் பார்த்திங்கன்னா எல்லா காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸில் கேட்பாங்க. ப்ராஃபிட் லாஸ் பேஸ் பண்ணி கண்டிப்பாக ஒரு கொஷின் இருந்துக்கிட்டே இருக்கும். ஸோ அதுக்கான ட்ரிக்ஸ் எப்படி சால்வ் பண்ணலாம் அப்படின்னு பார்க்கணுமா? ஸோ வாங்க போகலாம் வீடியோக்குள்ளே. இப்போ பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டாக அவங்க வந்து ட்ரிக்னாமெட்ரிஸில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வீடியோ அப்லோட் பண்ணியிருந்தேன். ஸோ அதுக்கான ரெஸ்பான்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா செம்மையாக வந்திருக்குது. நான் எக்ஸ்பெக்ட் பண்ணாத அளவுக்கு கூட அந்தளவுக்கு எனக்கு ரெஸ்பான்ஸ் வந்திருக்குது. ஸோ நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா என்னோடய மெயிலுக்கு வந்து ஆன்சரு எழுதி அனுப்பியிருந்தீங்க. நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வாட்ஸ்அப்லேயும் மெசேஜ் பண்ணியிருந்தீங்க. சில பேர் பார்த்தீங்கன்னா கமெண்ட்டில் கொடுத்துருந்தீங்க. என்னோடய இமெயில் அட்ரஸோ தெரியாதவங்க, இல்லை வந்து பார்த்தீங்கன்னா வாட்ஸ்அப் நம்பர் தெரியாதவங்க பார்த்தீங்கன்னா கமெண்ட்ஸில் கொடுத்துருந்தாங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டாக எடுத்திருக்க வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஹோம் ஒர்க் சம் எல்லாம் கொடுத்துருந்தேன். ஒரு 2 கொஸ்டின் கொடுத்துருந்தேன். அதுக்கான ஆன்சரும் நிறைய பேர் எடுத்து அனுப்பிச்சிருந்தீங்க. ஸோ இதே மாதிரி நீங்கள் சப்போர்ட் பண்ணிகிட்டே இருங்க என்னோடய சேனலுக்கு. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ இப்போ பார்த்தீங்கன்னா பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், ஓகேவா? ஸோ இப்போ ஃபஸ்ட்டு ஒரு கொஸ்டின் கொடுத்துருந்தேன். அதில் பார்த்தீங்கன்னா கேட்டிருந்தேன், ஃபைண்ட் தி ராங் நம்பர் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தேன். ஒரு பேசிக்கான கொஸ்டின் தான். 2, 5, 10, 15, 500, 5000 அப்படின்னு சொல்லிட்டு இருக்குது, ஓகேவா? பார்த்தீங்கன்னா இதுக்கான ஆப்ஷனும் கொடுத்துருந்தாங்க. A 5, B 50, C 5000, D 10 அப்படின்னு சொல்லி கொடுத்துருந்தாங்க. இது எப்படி சால்வ் பண்ணோம்னா ஒன்றும் இல்லைங்க, ஜஸ்ட் நீங்கள் மல்டிப்ளை பண்ணுங்கள். ஒரு சிம்பிள் கொஸ்டின் தான். 2 × 5 10, ஓகேவா வந்துச்சா? அப்போ 5 × 10 50, தென் 50 × 10 500, தென் 50 × 500 என்ன வரணும்? 2500ன்னு வரணும். ஸோ ஆனால் கொடுத்துருக்கிறது பார்த்தீங்கன்னா 5000 கொடுத்துருக்காங்க. அப்போது 5000 தான் இதுக்கான தப்பான நம்பர், ஆனால் ரைட் ஆன்சர், ஓகேவா? குழப்பிக்கிறாதீங்க. 2500 பண்ணணும். ஸோ வந்து பார்த்தீங்கன்னா 5000 தான் கரெக்டான ஆன்சர். பட் ஆனால் பார்த்தீங்கன்னா இந்த சீசன் தப்பான நம்பர் 5000. புரிஞ்சா? ஓகேவா? இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் ஒரு கொஷின் கொடுத்துருந்தேன், அதை பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா ட்ரிக்னாமெட்ரி பேஸ் பண்ணி ஒரு கொஷின் கொடுத்துருந்தேன், ஓகேவா? அதுக்கான ஆன்சர் என்னன்னு கேட்டிருந்தேன். ஸோ அதுக்கான ஆன்சர் பார்க்கலாம். அதுக்கப்புறம் நம்ம ப்ராஃபிட் லாஸ் அதுக்கான இது பார்க்கலாம். இப்போ பாருங்கள், ஒரு கொஷின் கொடுத்துருக்காங்க. 3 sin theta minus cos theta power 4 plus 6 sin theta plus cos theta square plus 4 sin power 6 theta plus cos power 6 theta அப்படின்னு சொல்லி கொஷின் கொடுத்துருந்தாங்க. அதுக்கான ஆப்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா A1 கொடுத்துருந்தேன், B0, C13, D6. இந்த கொஷின் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் சால்வ் பண்ணியிருந்தீங்க. ஸோ அவங்களுக்கான கங்க்ராச்சுலேஷன். ஏன்னா கரெக்டாக சொல்லியிருந்தீங்க ஆன்சர். எல்லா பேருமே கரெக்டாக சொல்லியிருந்தீங்க. என்னோடய ட்ரிக்ஸை ஃபாலோ பண்ணியிருக்கேன்னு இதுலேருந்தே தெரியுது. ஸோ தேங்க்யூ வாட்ச் பண்ணதுக்கு அந்த வீடியோ. ஸோ மறக்காமல் நீங்கள் யாராச்சும் வாட்ச் பண்ணலான்னா போய் வாட்ச் பண்ணிடுங்க. ப்ளேலிஸ்ட்லேயும் இருக்கும், வீடியோ செக்ஷனில் இருக்கும், போய் வாட்ச் பண்ணுங்கள். மறக்காமல் அந்த வீடியோஸ் எல்லாமே ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஸோ ஒருத்தவங்க வந்து எனக்கு கமெண்ட்டில் கொடுத்துருந்தாங்க. அதுக்கான ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா 13. அவங்க பேர் வந்து ரித்திக் கிருத்தின்னு நினைக்கிறேன், ஓகேவா? அவங்க வந்து கொடுத்துருந்தாங்க ஆன்சர் 13. ஸோ உங்களோட ஆன்சர் கரெக்டாக தான், 13 தான் அதுக்கான ஆன்சர், ஓகேவா? எப்படி சால்வ் பண்ணாங்கிறத பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நான் என்ன சொல்லியிருந்தேன், இந்த மாதிரி கொஸ்டின் கொடுக்கும்போது தீட்டா வந்து பார்த்தீங்கன்னா 90 டிகிரி எடுத்துக்கணும்னு சொல்லியிருக்கேன்னா, ஓகேவா? எந்த டிகிரி இருக்காதீங்க, 90 டிகிரி எடுத்துருங்க, ஓகேவா? ஸோ அதுக்கான இதுவும் சொல்லியிருந்தேன். இப்போ சைன் அப்படின்னு 90 தெரிலையா, 1 இருக்குது, ஸோ 1 cos 90 தெரியலையா, அப்போது
இங்கே நடுவில் 0 இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ட்ரிக்ஸ் மாதிரி சொல்லியிருந்தேன். ஸோ அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ இதை சால்வ் பண்ணும்போது தீட்டா என்ன எடுத்துருக்கோம்னு சொல்லியிருக்கேன், 19 இருக்கு. ஸோ sin 90 is 1 minus cos 90 is 0. ஸோ power 4 plus 6 into sin 90 is 1 cos theta 90 is 0 square plus 4 sin 90ங்கிறது 1. ஸோ 1 power 6 plus cos 90 is 0. ஸோ 0 power 6. இப்போ பார்த்தீங்கன்னா 3 into 1 plus 6 into 1 plus 4 into 1. ஓகேவா? இப்போ பார்த்தீங்கன்னா இது எல்லாத்தையும் ஆட் பண்ணும்போது 3 plus 6 plus 4. ஸோ 3 plus 6 is 9. 9 plus 4 is 13. ஸோ அதுக்கான ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா 13. இப்படி தான் அவங்க சால்வ் பண்ணியிருந்தாங்க. தேங்க்யூ ரித்தி கீர்த்தி. நீங்கள் சால்வ் பண்ணிவிட்டு நீங்கள் ஆன்சர் வந்து கமெண்ட் செக்ஷனில் கொடுத்ததுக்கு தேங்க்யூ. இதே மாதிரி நீங்கள் என்னோடய வீடியோ சப்போர்ட் பண்ணிகிட்டே இருங்க. ஷேர் பண்ணாதவங்க ஷேர் பண்ணிடுங்க. ஓகேவா? உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராச்சும் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள். ஓகே, இந்த ப்ராஃபிட் லாஸ் இந்த வீடியோ எண்டில் வந்து பார்த்தீங்கன்னா இல்லை மிடில்லையோ எங்கேயோ ஒரு இடத்துல உங்களுக்கு ஒரு சர்ப்ரைஸ் வச்சுருக்கேன். அது என்னங்கிறத நீங்கள் பார்க்கணுன்னா ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஓகேவா? அந்த சர்ப்ரைஸ் நான் சொல்லிடுவேன் இந்த வீடியோவில். இப்போ பார்த்தீங்கன்னா ப்ராஃபிட் லாஸ் பேஸ் பண்ணி கொஷின்ஸ் பார்ப்போம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா பேசிக்ஸ் வந்து போவோம். ப்ராஃபிட் லாஸ்னால் என்னங்கிறது பேசிக்ஸ் வந்து போவோம். ஸோ பார்க்கலாமா? இப்போ பாருங்கள், ப்ராஃபிட் லாஸ். ப்ராஃபிட்னா என்ன? லாபம். லாஸ்னால் நஷ்டம். இது நம்ம ஒரு பிஸ்னஸ் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா ப்ராஃபிட் இருக்கும், லாஸும் இருக்கும். ஓகேவா? அதுதான் இந்த கொஷினு. இப்போ ஒரு நம்ம ஒரு ப்ராடக்ட் செல் பண்ணுறோம். அது வந்து செல் பண்ணும்போது எவ்வளோ அமௌண்ட்டு செல் பண்ணுறோம், அதோட காஸ்ட் ப்ரைஸ் என்ன, செல்லிங் ப்ரைஸ் என்ன, அதுலேருந்து நம்ம ப்ராஃபிட் வருதா லாஸ் வருதா அப்படின்னு தெரிஞ்சுக்கக்கூடியதான் இந்த ப்ராஃபிட் லாஸ். ஓகேவா? ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம ஒரு பேக் வாங்குகிறோம்னு நினச்சிங்களேன். ஒரு பேக் ஒன்று வாங்குகிறோம். ஓகே, இது பேக்கு. இதோட ஆக்சுவல் காஸ்ட் ப்ரைஸ் ஓகே பார்த்தீங்கன்னா 100 வச்சுக்கோங்க. ஓகேவா? அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பேக்கை வந்து நம்ம விற்கிறோம் 120 ரூபாய்க்கு, 120 ருபீஸ்க்கு இதை நம்ம விற்கிறோம். அப்போ பார்த்தீங்கன்னா இது நம்மளுக்கு ப்ராஃபிட். ஓகேவா? 20 ருபீஸ் ப்ராஃபிட் ஆகுது. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா காஸ்ட் ப்ரைஸ், இந்த பேக்கோட காஸ்ட் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 100. பட் நம்ம செல் பண்ணுற ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 120. ஓகேவா? இப்போது இதுலேருந்து நம்மளுக்கு என்ன தெரியுது? காஸ்ட் ப்ரைஸோட செல்லிங் ப்ரைஸ் தான் அதிகமாக இருக்குது. அப்போ பார்த்தீங்கன்னா ப்ராஃபிட் தானே நம்மளுக்கு. ஸோ P is equal to selling price minus cost price equal to 120 minus 100 equal to 20. ஓகேவா? இப்போது சப்போஸ் கன்சிடர் பண்ணிக்கோங்க, இதே பேக்கை வந்து ஒருத்தர் வந்து 80 ரூபாய்க்கு விற்கிறான்னு வச்சுக்கோங்களேன், 80 ருபீஸ் விற்கிறாங்க. அப்போ நம்மளுக்கு பார்த்தோன்னே சொல்லலாம் அது வந்து லாஸில் இருக்குது. ஓகேவா? அப்போ செல்லிங் ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே 80 வரும். அப்போ இது லாஸ். ஸோ லாஸ் இஸ் ஈக்குவல் டு நஷ்டம் இஸ் ஈக்குவல் டு காஸ்ட் ப்ரைஸ். ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா எந்த இது ஹையாக இருக்கோ அதை ஃபஸ்ட்டில் எழுதுங்க. ஓகேவா? இப்போ பார்த்தீங்கன்னா இதில் காஸ்ட் ப்ரைஸ் தான் அதிகமாக இருக்குது, செல்லிங் ப்ரைஸ் வந்து கம்மியாக இருக்குது, அது வந்து பின்னாடி எழுதுங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இது வந்து 120 ரூபான்னு விற்கும் போது பார்த்தீங்கன்னா செல்லிங் ப்ரைஸ் அதிகமாக இருக்குது, எது பெருசாக இருக்கோ அது வந்து ஃபஸ்ட்டு எழுதிடுங்க. ஓகேவா? இப்போ தென் செல்லிங் ப்ரைஸ் இப்போ பார்த்தீங்கன்னா 100 minus 80 ஈக்குவல் டு 20. ரெண்டுமே 20. ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா இது ப்ராஃபிட்டு, இது லாஸ். ஓகேவா? இப்போது இதே நம்ம என்ன பண்ணுவாங்கன்னா கொஸ்டின்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நீ வந்து ப்ராஃபிட் கண்டுபிடிக்க வேணாம், ப்ராஃபிட் பர்சன்டேஜ் என்னன்னு கேட்பாங்க. ஓகேவா? ப்ராஃபிட் கேட்காம ப்ராஃபிட் பர்சன்டேஜாக சொல்லுன்னு கேட்பாங்க. ஓகேவா? சிம்பிள் கொஷின் தான், ஜஸ்ட் ஒன்றும் இல்லைங்க. இப்போ பார்த்தீங்கன்னா அதுக்கு ஒரு ஃபார்முலா இருக்குது. ப்ராஃபிட் பர்சன்டேஜ் ஈக்குவல் டு ப்ராஃபிட் எவ்வளவோ பை காஸ்ட் ப்ரைஸ் இன்ட்டு 100. நீங்கள் கேட்கலாம், ஏன் நம்ம செல்லிங் ப்ரைஸ் இருக்குல்ல? ஸோ செல்லிங் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா வேரி ஆகிக்கிட்டே இருக்கும். ஓகேவா? இப்போது ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிள் வச்சு சொல்கிறேன். இப்போது கன்சிடர் பண்ணிக்கிங்க, ஒரு பேக் நீங்கள் வாங்குறீங்க. ஓகேவா? அந்த பேக் வாங்கும்போது ஒரு கடையில் வந்து ஒருத்தவங்க வந்து ஆர்டர் வந்து ஏற்கனவே வாங்கியிருக்காங்க, 100 ரூபான்னு சொல்லி வாங்கியிருக்காங்க அந்த பேக்கை. ஓகேவா? அந்த கடை ஓனர் வந்து பார்த்திங்கன்னா அந்த பேக்கை 100 ரூபான்னு சொல்லி இன்னொருத்தவங்கள்ட்ட வாங்கியிருக்காங்க. ஓகேவா?
செல்லிங் ப்ரைஸ்ன்னு பார்த்து ப்ரைஸ் டேக்கில் போட்டிருக்காங்க 150 ரூபா போட்டிருக்காங்க. ஓகேவா, நம்ம தமிழ்நாட்டுக்காரங்க இல்லை மற்றவங்க என்ன பண்ணுவோம், பேரம் பேசுகிறதே வேலை. ஓகேவா, அதான் நம்ம பண்ணுவோம் எப்போவுமே. குறைச்சி கொடுங்க, 110 ரூபான்னு கொடுங்க, 120 ரூபான்னு கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. ஆனால் வந்து பேக்கோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 150. ஸோ ஒரு கஸ்டமர் வந்து பார்த்தீங்கன்னா 140 ரூபாய்க்கு வாங்குறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். இன்னொரு கஸ்டமர் பார்த்தீங்கன்னா 150 ரூபாய்க்கு வாங்குறாங்க. ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா சில கஸ்டமர் வந்து பார்கெயின் பண்ணுவாங்க, சில கஸ்டமர் வந்து பண்ண மாட்டாங்க. சரி ஓகே, ஆக்சுவல் ப்ரைஸ் என்னமோ அதை கொடுத்துருவாங்க அப்படின்னு. அப்போ பார்த்தீங்கன்னா ஒரு கஸ்டமர் பார்த்தீங்கன்னா இப்போ 100 ரூபா பேக்கை வந்து உனக்கு தெரியும் 100 ரூபான்ட்டு, ஆனால் அவங்களுக்கு தெரியாது 100 ரூபான்ட்டு. ஆனால் வந்து ப்ரைஸ் டேக்கில் பார்த்தீங்கன்னா 150 ரூபான்னு போட்டிருக்காங்க. ஓகேவா, ஆனால் விற்கும் போது பார்த்தீங்கன்னா அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு சில பேர் வந்து பார்கெயின் பண்ணுறதுனால ஒரு 10 ரூபா கம்மி பண்ணுங்கள், 20 ருபீஸ் கம்மி பண்ணுங்கள். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா செல்லிங் ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா டிஃபர் ஆகிட்டே இருக்கும். ஓகேவா, நல்லா புரிஞ்சுக்கங்க. ஸோ நம்ம வந்து பார்கெயின் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா செல்லிங் ப்ரைஸ் சில பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா 150 ரூபான்னு விற்றுருவார் பேக்கை, சில பேருக்கு பார்த்தீங்கன்னா 130 ரூபான்னு விற்பார், சில பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா 140 ரூபான்னு விற்பாங்க. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு செல்லிங் ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வந்து கான்ஸ்டன்ட் எல்லாமே வேரி ஆகிட்டே இருக்கும். ஓகேவா, நல்லா புரிஞ்சுக்குங்க. செல்லிங் ப்ரைஸ் எப்பவுமே பார்த்தீங்கன்னா கான்ஸ்டண்ட்டாக இல்லாமல் வேரி ஆகிட்டே இருக்கும். ஓகேவா, பட் ஆனால் பார்த்தீங்கன்னா இப்போது அந்த ஓனர் வாங்கியிருப்பாங்க பார்த்தீங்களா, பேக் 100 ரூபா தான் வாங்கியிருக்காரு. ஓகேவா, ஆனால் அவருக்கு 130 ரூபான்னு விற்றாலும் லாபம் தான், 120 ரூபான்னு விற்றாலும் லாபம் தான், 110 ரூபான்னு விற்றாலும் லாபம் தான், 150 ரூபா விற்றாலும் லாபம் தான். ஓகேவா, என்ன மணி தான் கொஞ்சம் கூலி கம்மியாக இருக்கும், அவ்வளோதான். ஓகேவா, ஆனால் பார்த்தீங்கன்னா ஒரு ப்ராஃபிட் தான். 10 ரூபா வந்தாலும் ப்ராஃபிட் தான், 20 ரூபா வந்தாலும் ப்ராஃபிட் தான், 50 ரூபா வந்தாலும் ப்ராஃபிட் தான், 40 ரூபா வந்தாலும் ப்ராஃபிட் தான். ஓகேவா, அதனால வந்து பார்த்தீங்கன்னா செல்லிங் ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா வேரி ஆகிட்டே இருக்கிறதுனால வந்து பார்த்தீங்கன்னா அதை வந்து எப்போவுமே வந்து டினாமினேட்டரில் எடுக்க மாட்டாங்க. ஏன்னா அது வந்து வேரி ஆகிட்டே இருக்கும். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா சப்போஸ் வந்து செல்லிங் ப்ரைஸ் இங்கே போட்டோம்னா, சப்போஸ் அந்த பேக் ஒருத்தர் வந்து 140 ரூபா வாங்குறான்னு வச்சுக்கோங்களேன் செல்லிங் ப்ரைஸில், இன்னொருத்தர் 130 ரூபா. ஸோ வந்து ப்ராஃபிட் பர்சன்டேஜ் எப்போவுமே மாறிக்கிட்டே இருக்கும். ஓகேவா, ஒரு வந்து நம்மளுக்கு கரெக்டான இது வராது. அதனால தான் எப்போவுமே வந்து பார்த்தீங்கன்னா கீழே வந்து பார்த்தீங்கன்னா காஸ்ட் ப்ரைஸ், ஏன்னா இந்த ஓனர் வாங்கியிருக்கிறது காஸ்ட் ப்ரைஸ், அது ஃபிக்ஸ்டு வேல்யூ. ஓகேவா, இந்த வேல்யூ தான் அவர் வாங்கியிருக்காரு. ஓகேவா, அது அவர் கூடவும் போட்டு விற்கலாம், குறையாகவும் போட்டு விற்கலாம், அது அவருடைய இஷ்டம் தான். ஓகேவா, அதனால நீங்கள் பார்த்தீங்கன்னா லாஸ் ஃபார்முலா எடுத்திருந்தாலும் கூட பரவாயில்ல. ஓகேவா, எந்த ஒரு ஃபார்முலா கூட எடுத்துங்க, லாஸ் பர்சன்டேஜ் ஃபார்முலா கூட எடுத்துன்னு வச்சுக்கோங்க, லாஸ் பை சிபின்னு தான் வருமே தவிர எஸ்பி வராது. செல்லிங் ப்ரைஸ் என்றைக்குமே வராது. ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா அது வேரி ஆகிட்டு இருக்கிறதுனால எப்போவுமே சிபி தான் வரும், எஸ்பி வராது. இப்போ பாருங்கள், இந்த கொஷின் படி பார்த்தீங்கன்னா என்ன கேட்டிருந்தாங்க, நான் என்ன சொல்லியிருந்தேன், நீங்கள் வந்து கணக்காக சொல்லலாம், 20 ருபீஸ் காஸ்ட்டாக சொல்லலாம், பர்சன்டேஜாக சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா, இப்போ என்ன போட்டிருந்தேன் பாருங்கள், ப்ராஃபிட் பர்சன்டேஜ் ஃபார்முலா வந்து பார்த்தீங்கன்னா பி பை சிபி. சிபிங்கிறது பார்த்தீங்கன்னா காஸ்ட் ப்ரைஸ். நல்லா புரிஞ்சுக்கணும் இருக்கேன், இந்த கான்செப்ட் வந்து இந்த அளவுக்கு புரிகிற மாதிரி நடத்தியிருக்கேன். ஸோ ஓகேவா, இப்போ பார்த்தீங்கன்னா இன்ட்டு 100. இப்போ பாருங்கள் ப்ராஃபிட் நம்மளுக்கு எவ்வளோ வந்திருக்கு, 20 வந்திருக்கு, பை சிபி காஸ்ட் ப்ரைஸ் எவ்வளோ 100 இன்ட்டு அதுக்கப்புறம் 100. ஏன்னா பர்சன்டேஜில் எப்பவுமே நம்ம பண்ணும்போது என்ன பண்ணுவோம், ஒரு பர்சன்டேஜ் எடுக்கும்போது பார்த்தீங்கன்னா டிவைட் பை 100 பண்ணுவோம். ஓகேவா, பர்சன்டேஜ் இருக்கும்போது மல்டிப்ளை பை 100 ஏதோ பண்ணிகிட்டு இருப்போம். ஓகேவா, ஸோ பர்சன்டேஜ்னு போகும்போது பார்த்தீங்கன்னா இது கேன்சல் ஆயிரும், மிச்சம் இருக்குது பார்த்தீங்கன்னா 20%. ஓகேவா, ஸோ அதே மாதிரி லாஸுக்கு போட்டோம்னா அதே 20% தான் வரும். ஓகேவா, ஆனால் வந்து இந்த அமௌண்ட் வந்து பார்த்தீங்கன்னா காஸ்ட் ப்ரைஸோட 20% நம்ம லாஸில் விற்றுருக்கோம். ஓகேவா, காஸ்ட் ப்ரைஸோட 20% லாஸில் விற்றுருக்கோம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ப்ராஃபிட்டில் வரும்போது நம்ம காஸ்ட் ப்ரைஸோட 20% ஆஃப் தி அமௌண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ப்ராஃபிட்டில் விற்றுருக்கோம். ஓகேவா, இது வரைக்கும் இப்போ நான் சொன்ன கான்செப்ட் வந்து பார்த்தீங்கன்னா கிளியர் கட்டாக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இதில் எந்த குழப்பமும் வர வாய்ப்பு இல்லை. வந்தாலும் நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள் எந்த இடத்துல வந்துச்சுங்கிறத, திருப்பி நான் உங்களுக்கு வந்து கண்டிப்பாக நான் சொல்கிறேன். ஸோ மறக்காமல் இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா போய் மொதல் வேலையை அதை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வாங்க. யாருக்காச்சும் காம்படிட்டிவ் எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணுறாங்கன்னா தயவு செய்து சொல்லுங்கள், இந்த மாதிரி உங்களுக்கு ஒவ்வொரு கான்செப்டும் நான் தெளிவாக நடத்துகிறேன். ஓகேவா, ஸோ பார்த்தீங்கன்னா இதை பேஸ் பண்ணி சில கொஷின்ஸ் பார்க்கலாம். ஸோ வாங்க போகலாம். ஸோ கொஷின் பார்த்துக்கு முன்னாடி நான் வந்து ஒரு சொல்லியிருந்தேன், இந்த வீடியோவோட எண்டில் நடுவில் எப்பயாச்சும் உங்களுக்கு வந்து ஒரு சர்ப்ரைஸ் வரும்ன்ட்டு. ஓகேவா, அது என்னங்கிறத பார்க்கலாமா. இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு கேம் மாதிரி தான். ஓகேவா, இந்த கேம் என்னென்னா ஜஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் பண்ண வேண்டியது என்ன பார்த்தீங்கன்னா, என்னோடய சேனலை வந்து நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணணும், ஷேர் பண்ணணும் வீடியோஸை. ஓகேவா, அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா
இந்த வீடியோ ப்ராஃபிட் அண்ட் லாஸ் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு என்ன பிடிச்சிருக்கு நான் சொல்கிறதில்ல அப்படிங்கிறத, பாசிட்டிவ் இருந்தாலும் சரி நெகட்டிவ் இருந்தாலும் சரி, நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இதிலேருந்து எத்தனை பேர் கமெண்ட் பண்ணுறீங்களோ ஒரு குறிப்பிட்ட வீடியோஸ் நான் எடுத்துக்குவேன். ஸோ வந்து பார்த்தீங்கன்னா சப்போஸ் வந்து கமெண்ட் இது அதிகமாக இருந்துச்சுன்னா இந்த வீடியோவை கன்சிடர் பண்ணிப்பேன். இல்லைனா ஒரு செட் ஆஃப் வீடியோஸ் எடுத்து அதில் இருக்க ரேண்டமாக பார்ஷியாலிட்டி இல்லாமல் உங்கள் கண்முறை லைவாக அந்த சாஃப்ட்வேரை ரன் பண்ண வச்சுட்டு அதில் யார் பேர் வருதோ அவங்களுக்கு ஒரு கிஃப்ட்டு வந்துடும். ஓகேவா? அந்த கிஃப்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா அன்றைக்கி நான் சொல்கிறேன் அது என்ன கிஃப்ட்டுங்கிறது. ஸோ மறக்காமல் உங்களோட என்னை பற்றி பாசிட்டிவ் நெகட்டிவ் ஓகேவா இந்த வீடியோ பார்த்து நீங்கள் வந்து கமெண்ட் பண்ணலாம். டவுட் இருந்தாலும் கமெண்ட் பண்ணலாம். நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அதை கமெண்ட் பண்ணலாம். ஓகேவா? அதே மாதிரி சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, ஷேர் பண்ணுங்கள் வீடியோவை மறக்காமல். ஸோ பார்த்தீங்கன்னா ஒரு கொஷின் வந்திருக்கு. ஸோ அதே மாதிரி ஒரு பேக் இருக்குது. பேக் வச்சு தான் நான் நடத்த போகிறேன். சும்மா அதான் ஈஸியாக இருக்கும். 100 rupeesக்கு வாங்குகிறாங்க, அதே மாதிரி 120 ரூபாய்க்கு விற்கிறாங்க. ஓகேவா? ஸோ ப்ராஃபிட் பர்சன்டேஜ் என்ன, செல்லிங் ப்ரைஸ் என்ன, அதெல்லாம் உங்களுக்கு சொல்லணும்னு அவசியம் இல்லை. 100 ரூபாலேருந்து 20%. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இப்போது போன தடவை என்ன சொல்லியிருந்தேன், பர்சன்டேஜ் நீ காசாக சொல்லாத வந்து பார்த்தீங்கன்னா பர்சன்டேஜாக சொல்லு அப்படின்னு சொல்லியிருந்தேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இதே கொஷினை இப்போ வந்து நான் என்ன பண்ணுறேன்னா இந்த பேக்கை 20% லாபத்தில் விற்கிறேன். ஓகேவா? 20% லாபத்தில் விற்கிறேன். ஆனால் அது என்ன செல்லிங் ப்ரைஸ் எனக்கு தெரியல, அதை கண்டுபிடின்னு நான் சொல்கிறேன். ஓகேவா? ஸோ அதை எப்படி கண்டுபிடிக்கிறதுனா நம்மளுக்கு தெரியும், ப்ராஃபிட் பர்சன்டேஜ் இஸ் ஈக்குவல் டு 20/100 இன்ட்டு 100. ஸோ இது கேன்சல் ஆயிரும். மிச்சம் இருக்குது பார்த்தீங்கன்னா 20. ஓகேவா? இது ப்ராஃபிட் பர்சன்டேஜ் கூட நம்மளுக்கு அதுலேருந்து என்ன தெரிஞ்சிடும், ஈஸியாக 20ன்னு தெரிஞ்சிடும் அமௌண்ட் இவ்வளோதாங்கிறது. ஓகேவா? ஸோ நம்ம என்ன பண்ணணும், ஜஸ்ட் செல்லிங் ப்ரைஸ் இஸ் ஈக்குவல் டு காஸ்ட் ப்ரைஸ் ப்ளஸ் ப்ராஃபிட் ஈக்குவல் டு 120 rupees. ஓகேவா? நல்லா பாருங்கள். நம்மளுக்கு இந்த கொஷின் பார்த்தோன்னே என்ன தெரியுது, 20% ஆஃப் தி அமௌண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் 20 rupees. ஓகேவா? இப்போது அதுலேயே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டேபிளர் காலம் மாதிரி நான் உங்களுக்கு சொல்லித்தர போகிறேன். ஓகேவா? இப்போ வந்து பாருங்கள், இது வந்து சிபின்னு எடுத்துக்கோங்க, காஸ்ட் ப்ரைஸ். இது வந்து எஸ்பி. ஓகேவா? இது 100 100 100, இது 100 செல்லிங் ப்ரைஸ் 120 80. ஸோ இது நான் ஏன் இப்படி போட்டிருக்கேன், ஒரு டேபிளர் காலம் போட்டு சிபி எஸ்பின்னு போட்டு, ஏன் சிபி மட்டும் 100 கான்ஸ்டன்ட் நான் சொல்லியிருக்கேன் பார்த்தீங்களா. காஸ்ட் ப்ரைஸ் எப்போவுமே ஒரு கான்ஸ்டன்ட் டேர்ம் தாங்க, அது மாறவே மாறாது. ஓகேவா? செல்லிங் ப்ரைஸ் தான் வேரி ஆகிட்டே இருக்கும். ஓகேவா? இப்போ பார்த்தீங்கன்னா இப்போது ஒருத்தர் வந்து காஸ்ட் ப்ரைஸு 100 ரூபாய்க்கு ஒரு பொருள் வாங்குறாரு, அதே பொருள் திருப்பி 100 ரூபாய்க்கு விற்கிறாருன்னா அதில் வந்து பார்த்தீங்கன்னா நெய்தர் லாஸ் ஆர் ப்ராஃபிட். ஓகே, இதில் வந்து பார்த்தீங்கன்னா லாஸும் கிடையாது ப்ராஃபிட்டும் கிடையாது. அதே மாதிரி 100 ரூபாய்க்கு வாங்கின பொருளை 120 ரூபாய்க்கு விற்றாங்கன்னா ப்ராஃபிட். ஓகேவா? அதே மாதிரி 100 ரூபாய்க்கு வாங்கின பொருளை 80 ரூபாய்க்கு விற்றாருன்னா லாஸ். ஓகேவா? இதுக்காக தான் அந்த டேபிள் காலம் மாதிரி போட்டிருந்தேன். இப்போ வந்து இதை பேஸ் பண்ணி சில கொஷின்ஸ் பார்க்கலாம். ஓகேவா? ஸோ வந்து இந்த வீடியோ வந்து ரொம்ப லென்த்தாக போகிற வாசி பார்த்தீங்கன்னா நான் கொஷின் ஆல்ரெடி எழுதிட்டேன். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு ஆள் வந்து 10% லாஸில் ஒரு பேக்கை விற்கிறாரு. ஓகேவா? கொடுத்துருக்க பாருங்க, a man 10% loss by selling a bag at 540 rupees. At what price should the bag be sold to earn profit? 20% ஆஃப் ப்ராஃபிட்டில் அவர் செல் பண்ணணும். ஓகேவா? அது எந்த அமௌண்ட்டில் செல் பண்ணால் 20% ப்ராஃபிட் வரும்னு கேட்டிருக்காங்க. ஓகேவா? ஃபஸ்ட்டு வந்து பாருங்கள், இந்த கொஷின் நான் தமிழில் சொல்கிறேன். ஒரு ஆள் வந்து 10% லாஸில் ஒரு பேக்கை விற்கிறாரு. ஓகேவா? அப்போ வந்து பார்த்தீங்கன்னா அதோட ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 540. ஓகேவா? அந்த ப்ரைஸில் வந்து அவர் விற்கும் போது 10% லாஸில் விற்கும் போது அந்த பேக்கோட ரேட் வந்து பார்த்தீங்கன்னா 540. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா எந்த ரேட்டில் விற்கணும், ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ரேட்டில் விற்கும் போது பார்த்தீங்கன்னா 20% ப்ராஃபிட்டாக இருக்கணும். அந்த பேக் விற்கும் போது 20% ப்ராஃபிட்டாக இருக்கணும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இதில் கொடுத்துருக்காங்க, செல்லிங் ப்ரைஸ் கொடுத்துருக்காங்க, எவ்வளோ கொடுத்துருக்காங்க, 440 rupees அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஓகேவா? ஸோ 10% லாஸில் விற்றுருக்காங்க. ஓகேவா? 10% லாஸில் விற்கும்போது பார்த்தீங்கன்னா
ஸோ 90% ஆஃப் சிபி. ஓகேவா, காஸ்ட் ப்ரைஸ் நம்மளுக்கு தெரியாது. ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா 100% கூட விற்கல, லாஸ்ட் 10% லாஸ்ட்டில் எடுத்துருக்கனால பார்த்தீங்கன்னா 90% ஆஃப் சிபி காஸ்ட் ப்ரைஸ் ஆக்சுவல் காஸ்ட் ப்ரைஸோட விற்றுருக்காங்க. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்கேன், சிபி இஸ் ஈக்குவல் டு செல்லிங் ப்ரைஸ் பை எத்தனை பர்சன்டேஜ், 90. ஓகேவா, இன்ட்டு 100. ஸோ காஸ்ட் ப்ரைஸ் என்னங்கிறது கண்டுபிடிக்கிறோம். ஓகேவா, இப்போ பாருங்கள், இதுக்கு வந்து சிபி இஸ் ஈக்குவல் டு எஸ்பி பை ப்ராஃபிட்டு அல்லது இப்படி போட்டுக்கலாம். ஓகேவா, இப்போ பார்த்தீங்கன்னா 0 0 கேன்சல், 60 தென் 600. இப்போ பார்த்தீங்கன்னா சிபி நம்மளுக்கு தெரிஞ்சிருச்சு. ஓகேவா, 600 ருபீஸு தெரிஞ்சிருச்சு. இதோட 10% லாஸில் விற்றதுனால தான் அதோட ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 540. இப்போது என்ன கேட்டிருக்காங்கன்னா, நம்மளுக்கு வந்து 20% ப்ராஃபிட்டில் வைக்கணும், ஆனால் எந்த அமௌண்ட்டில் விற்கணும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஓகேவா, இப்போ பாருங்கள், இப்போ அது எப்படி எழுதலாம்னா, ஐ திங்க் இங்கே கவர் ஆகும்னு நினைக்கிறேன் உங்களுக்கு. பார்த்தீங்கன்னா ஸோ எந்த அமௌண்ட்டில் விற்றா, ஸோ செல்லிங் ப்ரைஸில் விற்றா 20% ஆஃப் லாபம் வரும்ட்டு. இப்போ பார்த்தீங்கன்னா எஸ்பி இஸ் ஈக்குவல் டு காஸ்ட் ப்ரைஸ் இன்ட்டு 20% ஆஃப் வந்து லாபம் வரணும். அப்போ பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா இது 100%. ஓகேவா, நமக்கு வந்து 20% லாபம் வரணும். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா 120 பை 100. ஓகேவா, புரிஞ்சா? எந்த அமௌண்ட் நம்ம செல் பண்ணால் நமக்கு வந்து 20% ப்ராஃபிட் வரும். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த இது பார்த்தீங்கன்னா இது 100%. ஓகேவா, இது 100% வேல்யூ. நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 20% லாபம் வரணும். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா 120%. ஓகேவா, அப்போ வந்து பார்த்தீங்கன்னா டக்குன்னு கேன்சல் பண்ணுங்கள். இந்த 0 கேன்சல், இந்த 0 கேன்சல். ஓகேவா, நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா 12 6 are 72. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா 720 ருபீஸ். ஸோ 720 ருபீஸ்க்கு விற்றா தான் இந்த பேக் வந்து பார்த்தீங்கன்னா 20%ஓ இல்லை ஏதாச்சும் ஒரு பொருளோ 20% ப்ராஃபிட்டில் போகும். ஓகேவா, ஸோ அதே மாதிரி இன்னொரு டக்குன்னு ஒரு கொஷின் பார்த்துடலாம். ஸோ இப்போ கொஷினை பாருங்கள், ஒரு ஷூ வந்து 330 ரூபாய்க்கு விற்றுருக்காங்க, விற்று 10% ஆஃப் ப்ராஃபிட்டில் விற்றுருக்காங்க. ஓகேவா, இப்போது அதே ஷூவை வந்து பார்த்தீங்கன்னா 275 ரூபாய்க்கு விற்றா அதோட லாஸ் ஆர் ப்ராஃபிட் என்னன்னு கேட்டிருக்காங்க. லாஸ் ஆஃப் ப்ராஃபிட் என்ன கேட்குறாங்க, அதோட பர்சன்டேஜ் என்னன்னு கேட்டிருக்காங்க. ஓகேவா, இப்போ பாருங்கள், ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா நான் என்ன சொல்லியிருக்கேன்னா ப்ராஃபிட் பர்சன்டேஜ் பார்த்தீங்கன்னா 10%. ஓகேவா, அப்போ வந்து பார்த்தீங்கன்னா அதே மாதிரி செல்லிங் ப்ரைஸ் பாருங்கள் எவ்வளோ கொடுத்துருக்காங்க, 313 கொடுத்துருக்காங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு காஸ்ட் ப்ரைஸ் தெரியாது. அவர் வந்து பார்த்தீங்கன்னா 10% லாபத்தில் செல்லிங் ப்ரைஸை போட்டு விற்றுருக்காரு. ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா காஸ்ட் ப்ரைஸ் தெரியாது. அப்போ நம்ம என்ன பண்ணோம்னா, ஸோ வந்து 10% லாபத்துக்கு பார்த்தீங்கன்னா 110%. ஓகேவா, இப்போது 330 ருபீஸ்ன்னு பார்த்தீங்கன்னா 110%. ஓகேவா, இப்போ என்ன பண்ணோம்னா சிபி இஸ் ஈக்குவல் டு லாஸ்ட் என்ன பண்ணியிருந்தோம், செல்லிங் ப்ரைஸ் பை பர்சன்டேஜ் இன்ட்டு 100. இது கேன்சல். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இது 30 × 10 300. ஸோ இந்த ஷூவோட காஸ்ட் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 300. இது வந்து மாறவே மாறாது, என்றைக்குமே மாறாது. ஓகேவா, செல்லிங் ப்ரைஸ் தான் மாறும். ஓகேவா, இப்போ வந்து பார்த்துருக்காங்க சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு டைப் முடிஞ்சு, செகண்ட் டைப் வந்து பார்த்தீங்கன்னா இதே வந்து 275 ரூபாய்க்கு விற்றுருக்காங்க, அதோட பர்சன்டேஜ் ஆஃப் லாஸ் ஆர் ப்ராஃபிட் என்னன்னு கேட்டிருக்காங்க. அது லாஸ் ஆஃப் ப்ராஃபிட் என்னன்னு கேட்டிருக்காங்க. ஓகேவா, ஸோ பாருங்கள், இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு தெரியும் சிபி வந்து 300, விற்றுருக்கிறது 275 ரூபாய்க்கு விற்றுருக்காங்க. அப்போ பார்த்தீங்கன்னா அது ஆக்சுவலி லாஸ் தான். எவ்வளோ லாஸு, 25 ருபீஸ் லாஸ். ஓகேவா, 25 ருபீஸ் லாஸ். அதுக்கப்புறம் லாஸ்ன்னு தெரிஞ்சோடனே நம்ம லாஸ் பர்சன்டேஜ் என்னன்னு கண்டுபிடிக்கணும். ஸோ லாஸ் பர்சன்டேஜ்க்கு என்ன ஃபார்முலா சொல்லியிருந்தேன் பார்த்தீங்கன்னா, லாஸ் பை சிபி இன்ட்டு 100. பாருங்கள், லாஸ் வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ, 25 ருபீஸ் லாஸ் ஆகிருக்கு. அப்புறம் பார்த்தீங்கன்னா 100. ஓகே சாரி, காஸ்ட் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 300 இன்ட்டு 100.
ஓகேவா? இப்போ இந்த 2 0 கேன்சல். அப்போ 25/3. ஸோ லாஸ் வந்து பார்த்தீங்கன்னா 25/3%. ஓகேவா? அதை நீங்கள் டிவைட் பண்ணி அது எத்தனை பர்சன்டேஜ்னு பார்த்துக்குங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் நான் எடுத்திருந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இன்னும் இந்த சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இது போல் இன்னொன்று வீடியோஸ் வந்துக்கிட்டே இருக்கும். ஓகேவா? இந்த மாதிரி தெளிவாக கிளியர் கட்டாக உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுவேன். ஸோ எந்த குழப்பமும் வராது. ஸோ இந்த சேனல் பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. ஹேவ் அ நைஸ் டே.